இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு ஒன்றும் பண்றதே கிடையாது. இதனால என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, அவங்க வயசான காலத்துல யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு சொல்யூஷனா ஒரு ஃபார்மல் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எஸ்ஐபி மூலமா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒரு கேஸ் அசியூம் பண்ணியிருக்கலாம். ஒரு இண்டிவிஜுவலோட பிரசன்ட் ஏஜ் 25 ஆகுது. அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட கரண்ட்லி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் 25,000 ஆகுது. பர் இயர் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 12% அசீவ் பண்ணியிருக்கோம். அவரோட எக்ஸ்பெக்டட் சேவிங்ஸ் க்ரோத் 10% கன்சிடர் பண்ணிக்கலாம். அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,60 lakhs கிட்ட தேவைப்படும். இந்த 4,60 lakhs ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று மந்த்லி எஸ்ஐபியா 2,923 rupees இன்வெஸ்ட் பண்ணுறது மந்த் ஆன் மந்த், இல்லைன்னா பர் இயருக்கு 33,323 இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லம்சமா அவருக்கு 8,72,856 இன்வெஸ்ட் பண்ணா இந்த 4,60 lakh கார்பஸை அச்சீவ் பண்ணலாம். அட் தி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 அப்போ அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,92,151 rupees இருக்கும். இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை நீங்க கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா உங்க ஃபியூச்சர்ல நீங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது.